வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல தமிழ்நாடு ஃபேமஸ் ரெசிபியான குஷ்பு இட்லி பண்ண போறோம். ஹோட்டலுக்கு போனோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த குஷ்பு இட்லி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். இதுல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா அப்படியே பாக்குறதுக்கு நல்லா வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். இட்லியும் நல்லா பந்து பந்தா வரும். இப்படி அமைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ப்ரெஸ் ஆகும், விட்டா நல்லா வந்து திரும்பி புசு புசுன்னு அதே மாதிரி வந்துடும். டேஸ்டும் நல்லா இருக்கும். நம்ம பண்ணக்கூடிய நார்மல் இட்லியோட இந்த குஷ்பு இட்லி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு நம்ம இதுல வந்து யூஸ் பண்ணக்கூடிய இன்கிரீடியன்ஸ், அதோட அளவுகள், எப்படி ஊற வைக்க போறோம், எந்த மாதிரி அரைக்க போறோம், இல்ல இட்லி எப்படி வாக்க போறோம் அப்படிங்கிற சின்ன சின்ன டிப்ஸோட நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, டேஸ்டியா நல்ல மெத்து மெத்துன்னு பஞ்சு போல குஷ்பு இட்லியும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு டேஸ்டியான ஒரு சட்னியும் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். குஷ்பு இட்லி பண்றதுக்கு இந்த கப்ல 4 கப் வந்து இட்லி அரிசி இந்த பவுல்ல எடுத்துட்டு இருக்கேன். இதே கப்ல 1 கப்பு பச்சரிசி. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 5-6 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். அதே கப்ல 1 கப்பு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம். இதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு 5-6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதே கப்ல 1/2 கப்பு மாவு ஜவ்வரிசி. இதை ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு நம்ம மாவு அரைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சிருந்தாலே போதும். ஜவ்வரிசியை ஊற வைக்கும் போது இந்த ஊறி இருக்கிற உளுந்து வெந்தயத்தை 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டோம் அப்படின்னா அரைக்கும் போது நமக்கு மாவு சூடாகாம இருக்கும், உளுந்து வந்து நல்லா காணும். எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிடுறேன். நம்ம அரைக்கும் போது பார்க்கலாம். உளுத்தம் பருப்பும் வெந்தயமும் நல்லா ஊறிடுது. 1/2 மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துட்டு இருக்கேன். கிரைண்டரை நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பருப்பு வெந்தயத்தை மட்டும் போடுவோம், தண்ணி சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் மசிஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க, பருப்பு கொஞ்சம் மசிஞ்செடுத்து நம்ம பருப்பு ஊற வச்சோம் இல்லையா, அந்த ஜலத்தையே கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நம்ம வெண்ணெய் போல அரைச்சுக்கணும். உளுத்தம் பருப்பு நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சதுனால தண்ணியும் வந்து நல்லா கூலா இருக்கு. ஒரே டைம் நிறைய ஜலம் விடாம கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நம்ம நல்லா வெண்ணெய் போல அரைச்சு எடுத்துக்கலாம். உளுந்து பாருங்க, பருப்பு நல்லா வெண்ணெய் போல அரைச்சாச்சு. இதை நம்ம வேற பவுல்ல எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியும் பாருங்க நல்லா சாஃப்டா ஊறிடுது. இது வந்து மாவு ஜவ்வரிசி நான் எடுத்துட்டு இருக்கேன். இதுதான் வந்து நல்லா இருக்கும். இப்ப கிரைண்டர்ல நம்ம ஊற வச்சதுல ஜவ்வரிசியை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஜவ்வரிசி மசிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கணும். நம்ம ஜவ்வரிசியும் அரிசியும் ஒன்னா போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா ஜவ்வரிசி வந்து மசியாத, அரிசி மட்டும் மசிஞ்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை விட்டு நல்லா இது ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துப்போம். அரைச்ச உளுந்து மாவு பாருங்க இந்த பவுல் நான் எடுத்துட்டு இருக்கேன். நம்ம ஊற வச்ச பச்சரிசி, இட்லி அரிசி ரெண்டுமே நல்லா ஊறி இருக்கு. ஜவ்வரிசியும் பாருங்க நல்லா மசிஞ்செடுத்து இதை போல நம்ம அரைச்சிக்கணும். இதுல நம்ம ஊற வச்சதுல அரிசியை சேர்த்துக்கலாம். நம்ம சாதாரணமா இட்லிக்கு அரைக்கும் போது அரிசியை வந்து கொரப்பா அரைச்சிப்போம் இல்லையா, இந்த குஷ்பு இட்லிக்கு அரைக்கும் போது நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம இதையும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசியும் பாருங்க நல்லா மசிஞ்செடுத்து நல்லா வெண்ணெய் போல அரைச்சிட்டேன். இதையும் வந்து நம்ம உளுந்து மாவு எடுத்திருக்கோம் இல்லையா, அதுலயே வந்து எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச அரிசி மாவையும் நான் அந்த உளுந்து மாவோட எடுத்துட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சிருக்கிற அரிசி மாவு உளுந்து மாவு நல்லா மிக்ஸ் ஆகணும். கையால மிக்ஸ் பண்ணும்போது மாவும் வந்து நல்லா ஃபர்மெண்ட் ஆகும். மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாவு ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு 8 மணி நேரம் ஆகும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம குஷ்பு இட்லிக்கான மாவு அரைச்சி 8 மணி நேரம் ஆயிடுது. எடுத்து தனியா காமிக்கணும்னு அவசியமே இல்லை. மாவு பாருங்க எவ்வளவு நல்லா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. பிளேட்டே வந்து லிஃப்ட் ஆயிருக்கு. மாவு அரைச்ச போது இந்த பாத்திரத்துல எவ்வளவுக்கு இருந்தது, அது ஃபுல்லா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. விட்டோம் அப்படின்னா அது வெளியிலேயே கொட்டிடும். அந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு. மாவு வந்து நல்லா வெள்ளை வெளையர்னு இருக்கு. இது இப்படியே இருக்கட்டும். நம்ம டக்குன்னு ஒரு சட்னியை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லி பண்ணிக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானது 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 காஞ்ச மிளகா நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு செவந்து மிளகாயும் நல்லா வறுபடணும். பருப்பு லேசா செவந்து வந்ததும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை. வறுத்த வேர்க்கடலை அப்படிங்கிறதுனால நான் கடைசியில சேர்த்திருக்கேன். இதே பச்சை வேர்க்கடலை சேர்க்கிறேன் ஆரம்பத்திலேயே கடலை பருப்போட சேர்த்து நம்ம வறுத்துட்டோம்னா ரெண்டுமே ஒன்னா வறுபட்டுடும்.
வேர்க்கடலை வறுத்தது அப்படிங்கறனால ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணாலே போதும். இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு இப்ப மாத்திப்போம். அதே கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபா கட் பண்ணிருக்கேன், அது சேர்த்துருவோம். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இந்த சட்னிக்கு தேவையான உப்பு. தக்காளியை நல்லா சாஃப்டா வதக்கிக்கலாம். இதுல கொஞ்சமா புளியும் சேர்த்துருவோம். சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்குள்ள புளியும் வந்து சாஃப்ட் ஆயிடும். தக்காளி பாருங்க நல்லா வதங்கிடுத்து, தோல் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுது. நல்ல நிறம் வரதுக்காக 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஒருவேளை காஷ்மீரி மிளகாய் இருந்ததுன்னா, நம்ம மிளகாய் வறுத்தோம் இல்லையா, அப்பயே ஒரு 2 மிளகாய் சேர்த்து வறுத்துட்டோம்னா கலரும் நல்லா வந்துடும். அப்படி இல்லைன்னா இதை போல நம்ம மிளகாய் பொடி கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இது சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம வறுத்தது எல்லாமே சூடு ஆறு எடுத்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துப்போம். பாருங்க இதை போல அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். நம்ம வதக்கி வச்சுட்டு இருக்கிற தக்காளியும் சூடு ஆறு எடுத்து இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துப்போம். இப்போ நம்ம சட்னிக்கு தாளிச்சிடலாம். ஸ்டவ்ல அதே கடாயை அலம்பி எடுத்துட்டு இருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம அரைச்ச சட்னி அதில் சேர்த்துடலாம். இந்த சட்னி வந்து நமக்கு எந்த கன்சிஸ்டன்சில வேணுமோ தகுந்த மாதிரி நம்ம தண்ணி விட்டுக்கணும். டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்றதுக்காக 1 டீஸ்பூன் வெல்லம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். சட்னியோட கன்சிஸ்டன்சி பாருங்க இது மாதிரி இருக்கு. இன்னும் தண்ணியா வேணும்னா கொஞ்சம் தண்ணியும் விட்டுக்கலாம். திக்கா வேணும்னா தண்ணி விடாம நம்ம கெட்டி சட்னி மாதிரி பண்ணிக்கலாம். இது கொதிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டாலே போதும். இந்த சட்னி வந்து நம்ம பண்ணக்கூடிய இட்லி, தோசை, ரவா தோசை, உப்மா, பொங்கல், ஆப்பம் எல்லாத்தோடையும் சூப்பரா இருக்கும். கன்சிஸ்டன்சி மட்டும் நம்ம டிஃபனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கணும். இந்த சட்னியை நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். நம்ம நார்மலா இட்லி பண்றோம்னா இந்த மாவை நம்ம லேசா மிக்ஸ் பண்ணிப்போம் இல்லையா, இந்த குஷ்பு இட்லிக்கான மாவை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணாம கரண்டி அப்படியே விட்டு இதை போல எடுத்துக்கணும். பாருங்க இட்லி பாட்ல தண்ணி வச்சிருக்கேன், நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம எடுத்த மாவை அப்படியே நம்ம இதுல விட்டுடணும். இது போல தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் விடணும். நம்ம துணி போட்டும் வாக்கலாம், இல்லைன்னா நம்ம ப்ரீத் பிளேட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிரீஸ் பண்ணியும் பண்ணலாம். ப்ரீத் பிளேட்ஸ்ல பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பிளேட்ல வந்து மாவை விட்டு உடனே வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். மூடியை போட்டு மூடிடலாம். இது வந்து வேகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். இட்லி பாருங்க நல்லா வெந்துடுது. நம்ம பார்க்காமலே சொல்லிடலாம், நல்லா அப்படி வெந்த வாசனை வரும். இதை போல வந்து ஸ்டீம் வந்தது அப்படின்னாலும் நல்லா வெந்திருக்கும். மூடி திறந்து பார்த்துடலாம். பாருங்க இட்லி நல்லா அப்படியே பந்து பந்தா வெந்திருக்கு. எந்த அளவுக்கு வந்து பொங்கி வந்திருக்கு பாருங்க. நம்ம இதை போலையும் செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் கூட ஒட்டாம வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். லேசா தண்ணி தெளிச்சு விட்டுருவோம். நம்ம இட்லியை எடுத்துக்கலாம். இது அப்படியே வந்து ஒரு அகலமான பிளேட்ல இப்படி எடுத்துடலாம். கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டோம் அப்படின்னா துணியில ஒட்டாம எடுக்கிறதுக்கு வந்துடும். இட்லி எடுக்கிறச்சு இல்ல துணி போட்டு வாக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி பிடிச்சிட்டு அந்த இட்லியை ஒட்டினா மாதிரியே துணியை இது போல இழுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட ஒட்டாம வந்துடும். பாருங்க கிளீனா வந்துடுது. குஷ்பு இட்லி பாருங்க எப்படி சாஃப்டா பஞ்சு போல வந்திருக்கு. இந்த போர்ஸ் பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்கு. இட்லியோட சைஸும் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு. உள்ளே நல்லா போர்ஸ் வந்து சூப்பரா இருக்கும். நல்லா கொதிக்கிறது பாருங்க எந்த அளவுக்கு பஞ்சு பஞ்சா இருக்கு. இந்த இட்லி வந்து 2 நாள் ஆனா கூட இதே மாதிரி சாஃப்டா இருக்கும். நம்ம ஜவ்வரிசி சேர்த்திருக்கிறதுனால நல்லா வெள்ளை விளையர்னு வந்திருக்கு. நல்ல சாஃப்டா பஞ்சு போல குஷ்பு இட்லியும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து டேஸ்டியான சட்னியும் சூப்பரா ரெடி ஆயிடுது. இந்த இட்லியும் சட்னியும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இட்லி பாருங்க எவ்வளவு பஞ்சு போல இருக்கு. இந்த சட்னியை தொட்டுண்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரமாதமா இருக்கு. இந்த மாதிரி இட்லியும்
இது போல ஒரு சட்னியும் இருந்ததுன்னா நம்ம எப்பயும் சாப்பிட்றத விட ஒரு 2 இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிட்டுருவோம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இந்த இட்லி பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு சாஃப்டா இருக்கோ அடுத்த நாள் சாப்பிட்டா கூட இதே மாதிரி சாஃப்டா இருக்கும். குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம இந்த இட்லியை கொடுத்து விடலாம். சட்னி கூட வேணும் அப்படின்னே இல்லை, வடாபடியில நல்லா துவச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னாலே நல்லா சாஃப்டா டேஸ்டாவும் இருக்கும். நமக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு டின்னருக்கு யூஸ் ஆகும். நம்ம வெளியூர் ஏதாவது போறோம் அப்படின்னா இந்த இட்லி வந்து அழகா வடாபடியில துவச்சு நம்ம எடுத்துன்னு போயிட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டா இருக்கும். அடுத்த நாள் சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த குஷ்பு இட்லியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பிரமாதமா வரும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த சட்னியை வந்து இந்த இட்லியோட மட்டும் இல்ல, நீங்க எந்த டிஃபன் பண்ணாலும் நீங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருக்கும், எல்லா டிஃபனோடையும் மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.